ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் விலாகு. அதாவது நாங்கள் இருக்கிற எங்கள் ஏரியாவில் வந்து இந்தியன் ஸ்டோர்ஸில் ப்ரீ ஆஃபர், அதாவது தீபாவளி ஆஃபர், ப்ரீ தீபாவளி ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அங்கே நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ தான் அந்த இந்தியன் ஸ்டோர்ஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் இந்தியன் ஸ்டோர்ஸ், இண்டோ பாகிஸ்தானி ஸ்டோர்ஸ். தீபாவளிக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃபர்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. எண்ணெயெல்லாம் நல்ல ஆஃபராக இருந்தனால சரி போகலான்ட்டு சொல்லிட்டு வந்தாச்சு. இதுதான் கடையோட என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஃப்ரோசன் செக்ஷன்னு. ஃப்ரோசன்லேயும் நல்லா ஆஃபர்ஸ்லாம் இருந்துச்சு. அதாவது சமோசாலாம் பை டூ கெட் ஒன்று, அப்புறம் தந்தூரி நானோடதெல்லாம். பட் நான் இப்போ தான் வாங்கினேன் தந்தூரி நான் அந்த சமோசாலாம். அதனால நான் இப்போ எதுவுமே இங்கே வாங்கலை. முக்கியமாக என்ன ஆஃபர்ஸில் இருக்கோ அதை வாங்கிக்கலான்ட்டு. ஏன்னா இப்போ இங்கே தீபாவளிக்கும் நல்ல ஆஃபர்ஸ் போடுவாங்க. இந்த க்ரீன் கலரில் டேக் இருக்கும் பாருங்கள், அந்த டேக் இருக்கிறது எல்லாமே ஆஃபர் சம்மந்தப்பட்டது. இங்கே நூடுல்ஸு, மேகி, ஷெஸ்வான் நூடுல்ஸ்லாம் சூப்பர் சூப்பர் ஆஃபர் இருந்துச்சுங்க. பை ஒன் கெட் ஒன்னுன்ட்டு. அப்புறம் ரேட்லாம் நல்லா கம்மியாக போட்டிருந்தான். இது வந்து என்ன சொல்கிறது, டீ தூள்லேயும் நல்ல ஆஃபர்ஸ்லாம் இருந்துச்சு. பாத்திரமும் போட்டிருந்தாங்க. பட் பாத்திரம் சைடெலாம் நாங்கள் போகலை. இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லாதனால. நம்ம ரெட் லேபிள் எல்லாம் ஆஃபர்ஸில் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை நான் வேறு ஒரு டீ தூள் வாங்கியிருக்கேன் நான். அப்புறம் இது நான் போகாலாம் வாங்கினேன்னா, அந்த போகால மைசூர் போகாலாம் இருக்கான். அதாவது மைசூர் பொரி இருக்கான். அதெல்லாம் என்ன டிஃபரன்ஸுன்னு தெரியல. நாங்கள் வந்து சாதாரண ஒரு முறுமுறு பொரி வாங்கியிருந்தோம். அரிசி செக்ஷனுக்கு வந்தாச்சு. இங்கே எல்லா விதமான ரைஸும் இருக்கும். சோனா மசூரியிலேருந்து பாஸ்மதி ரைஸு, இட்லி ரைஸில் இத்தனை வெரைட்டிஸ், மட்டா ரைஸு, கேரளா ரைஸு, மில்லட்ஸு எல்லாம் நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். நான் வந்து இப்போ எனக்கு பாஸ்மதி ரைஸ் தீர்ந்தனால ராயல் செஃப்பில் பாஸ்மதி ரைஸில் நல்ல ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. சரி, அது இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ராயல் செஃப்ன்றனால அதுதான் நாங்கள் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸோட வெரைட்டிஸ் தான் இது. மில்லட்ஸு, கேரளா மட்டா ரைஸு, அப்புறம் நிறைய ரைஸ் எனக்கு பேர் கூட மறந்துருச்சு. அதனால தான் வீடியோவில் சரின்னு எடுத்திருந்தேன் நான் லைட்டாக. இட்லி ரைஸு, டெக்கான் ரைஸ்லாம் இருந்துச்சு. மதுரை ஃபுட்ஸோட இட்லி ரைஸ், அதாவது மதுரை இட்லி ரைஸ் இருக்கும், அதுதான் சூப்பராக இருக்கும் இட்லிக்கு, தோசைக்கு. ஆட்டாலையும் நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு. அதாவது கோதுமை மாவில் இப்போ இந்த ப்ரீ தீபாவளின்றனால ஃபுல்லாக ஆஃபர்ஸில் ஓடிட்டுருக்கனால நம்ம எதில் வந்து நல்ல ஆஃபர்ஸ் இருக்கோ அந்த க்ரீன் கலர் டேக் இருக்குது பாருங்கள், அதை பார்த்து தான் நம்ம மேக்ஸிமம் வாங்கணும். இந்த ஆரஞ்சு டேக் இருக்குல்ல, இது வந்து நார்மல் தான். கொஞ்சம் மட்டும் இப்போதைக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. இதெல்லாமே ரைஸு அந்த செக்ஷனில் இருக்கிறதும் இப்போது நம்ம. அதுக்கப்புறம் இங்கே பேக்கரியும் இருக்குது. அதாவது ரோட்டிஸ் இருக்குது, சூடாக போடுவாங்க. ரோட்டி, நான் எல்லாமே ஃப்ரோசன் போக சூடாகவும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வாங்கிட்டு நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வெஜிடபிள் செக்ஷன் இது இந்தியன் ஸ்டோர்ஸ்னால ரொம்ப பெருசாலாம் இருக்காது. நம்ம இந்தியன் காய்கறி எல்லாமே இங்கே மேக்ஸிமம் கிடைக்கும். என்ன முருங்கைக்காய் சீசன் இல்லாதனால கிடைக்கல. முருங்கைக்காக தான் நாங்கள் மெயின் பார்த்தோம். அது என்னமோ கிடைக்கல. ஃப்ரோசன் முருங்கைக்காய் அவ்வளோவா டேஸ்ட் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காதுங்க. சும்மா அப்படியே என்ன சொல்கிறது, சக்கையாக தான் இருக்கும். அது போட்டும் யூஸ் இல்லாதது தான். ஜஸ்ட் ஏதோ ஃப்ளேவர் இறங்கும், அவ்வளோதான். சரி, நம்ம ஸ்பினாச்சு அப்புறம் கொஞ்சம் காய்கறி எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பில்லிங்க்கு வந்தாச்சு, பில் போடுறதுக்காக. இங்கே பார்த்திங்களா, இங்கே நம்ம ஊர் கடலை மிட்டாயெல்லாம் வச்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் காசு கூட இருக்கும். ஒரு சின்ன பாக்கெட்டே $3, $1 $82. நான் வந்து லாஸ்ட் இயரோட தீபாவளி ஷாப்பிங் 2023 போட்டிருந்தேன். நல்லா பல்காக வாங்கினது ஃபுல்லாமே 1 இயர்க்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி. அதோட வீடியோவும் நான் வந்து எண்டு ஸ்க்ரீன் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். வெளியில் வந்தாச்சு. வெளியில் ஃபுல்லாக இந்த மாதிரி கிளே, அதாவது மண்ணில் செஞ்சதெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி, நான் அதை வீடியோக்கு லைட்டாக கவர் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம் என்னென்னன்ட்டு. எண்ணெய்லாம் நல்ல ஆஃபரில் இருந்துச்சா, அதனால வாங்கினோம். இங்கே மைலோ, அப்புறம் ஹார்லிக்ஸ் எல்லாமே இந்தியாவில் என்னென்ன கிடைக்குமோ எல்லா ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். காசு மட்டும்தான் கொஞ்சம் கூட, பட் ஓகே தான். அதுக்கப்புறம் பொரிகடலை, போகா வாங்கியிருந்தேன் நான், போகா செய்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 50-50 பிஸ்கெட்டு, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் இந்த நூடுல்ஸ் பேக்கெட்லாம் போட்டிருந்தான்ல, அது கொஞ்சம் பொரி செய்யலாம், சுருமுறி செய்யலான்னு பொரி, அப்புறம் பாலக்கீரை, அரிசி வாங்கியிருந்தோம். இது வந்து அந்த சொசைட்டின்னு சொல்லி அந்த டீ தூள், நான் சொன்னேன்ல வேறு டீ தூள் இந்த தடவை வாங்கியிருக்கோன்ட்டு, அது. இதுதான் பில்லு நாங்கள் வாங்கினது. நான் இது அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரேட்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் நான் சமைச்சு வச்சுட்டே போயிட்டேன் நான். அதாவது இது வந்து முட்டை குழம்பு, முட்டை இருக்குல்ல, அது ஆம்லெட் மாதிரி போட்டு குழம்புல செஞ்சு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். அது பாவக்காய் பச்சடியும்
முட்டை ஆம்லெட் குழம்பும் இது நான் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன் நான். முட்டையை நம்ம நல்லா ஆம்லெட் மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறோம். வெறுமா இல்லை, அதோட பொரிகடலை தேங்காயெலாம் முட்டையோட அரைச்சி போட்டுட்டு அதை எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி இந்த ஃப்ரை பண்ணதை தனியாகவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி அந்த குழம்பு செஞ்சு குழம்புலையும் போட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னையோட லஞ்சு. நாங்கள் செஞ்சு வச்சுட்டு போனனால ஈஸியாகிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.